என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கிற மாதிரி தான் மகாநதி சீரியலை பார்க்கும்போதெல்லாம் கேட்க தோணுது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டிவோர்ஸ் பற்றி ஒரு பேச்சு வரும், அதுவும் இப்போ நடக்குது. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ஏதோ இந்த மாத்திரையெல்லாம் டைமுக்கு போட வேண்டிய மாத்திரையெல்லாம் காவேரி கையில் எடுக்க அதை வந்து பார்த்துட்றாங்க சாரதா. அவங்க கங்காவெல்லாம் கூப்பிட்டு இது கர்ப்ப மாத்திரையாச்சே, இது எதுக்கு நீ போடுறான்னு கேட்டால் அவங்களுக்கு இன்னும் சந்தேகமே வரலையாம். எப்படி இப்படி ஒரு பேக்காக இருப்பாங்கன்னு தெரியல. அங்கே காவேரி சமாளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்து அவர் என்ன பார்க்கணுன்னு ஆசைப்படுவார்ல, ஆனால் என்ன பண்ணுறது, பாட்டி பாவம் ஆட்டுக்குட்டி பாவம் அப்படின்ட்டு வந்து விஜயை தவிர எல்லாரும் பாவம் நினச்சிட்டு இருக்கும் போது விஜய் அங்கே வந்துடுறாரு. வந்துட்டு மானம் கெட்டு போய் உன் பின்னாடியே வரனே, ஏமா அப்படி பண்ணுற, உன் பிரச்சனையெல்லாம் நான் தீர்த்து விட்றாமா, நீ நம்ம பிரச்சனைக்கு சேர்த்து வாமா, நம்ம பிரச்சனையை பற்றி யோசிமானா, அதெல்லாம் வேணாம், நீங்கள் யார் எனக்குங்கிற மாதிரி இவங்க பேச அங்கே இவங்க பேசிகிட்டு இருக்கிறத சாரதாவும் மாமியும் பார்த்துட்றாங்க. பக்கத்து வீட்டு மாமியும் பார்த்துட்டு மாமி வேற கேட்டுறாங்க, இப்படி பிள்ளைங்களை பிரித்து வைக்கிறீங்களே நீங்கன்ட்டு. இது நல்ல விஜய் கோவமாய் வந்து நீ என்னை மதிக்கிறதே இல்லை, பாட்டி சொன்னது கரெக்டு தான், இனிமேல் நான் பார்க்கவே வரலன்னு அவர் கோவமாக போகிறாரு. இதை யூஸ் பண்ணி டிவோர்ஸ் பேப்பரை வேற கொண்டு வந்து நீட்ட போகிறாங்க. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கதை போதில் ஏதாச்சும் ஒன்றாச்சும் ஓகேவா இருக்காங்கிறத பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள். தேங்க்யூ.